வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பிரபல நடிகையின் கணவர் மகனுடன் தற்கொலை, விலாசும் ரசிகர்கள். வாங்க இந்த நடிகையின் கணவர் எதற்காக இப்படி செஞ்சாரு, என்ன காரணம், எதற்காக இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு பல்வேறு சந்தேகங்கள் சோசியல் மீடியாவில் வெளியாகிருக்கிறது. அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சமீப காலமாக திரையுலகில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மரணங்கள் அதிகரிச்சுட்டே வருது. இப்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகையினுடைய மகனுடன் சேர்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்கிறது. நிறைய பல்வேறு அமைப்பை சேர்ந்தவங்க, இவங்களுக்கு எதிர்ப்புகளும் நிறைய பேர் சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. அந்த நடிகை என்னாச்சு, என்ன பண்றாங்கன்னு வாங்க இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். பிரபல நடிகையின் கணவர் மகனுடன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. விலாசம் ரசிகர்கள். கணவரின் மரணத்திற்கு பொறுப்பு மலையாள அடல்ட் வெப் சீரிஸ் நடிகை சமூக வலைதளங்களில் ரசிகர்களுக்கு கடுமையாக விமர்சித்து வராங்க. அடல்ட் படங்களிலும் வெப் சீரிஸிலும் நடித்து வரும் ரசிகர்களிடையே புகழ்பெற்ற நடிகையான தியா கவுடா தனது கணவர் மற்றும் அவர்களது 4 வயது மகனின் கொடூரமான மரணத்தை தொடர்ந்து அனைத்து பக்கங்களில் இருந்தும் கொடூரமான சைபர் தாக்குதலை எதிர்கொண்டு வருகிறார். தியாவின் கணவர் ஷரீப் மற்றும் மகன் அல்ஷிஃபா ஆகியோர் கடந்த வாரம் புதன்கிழமை தங்கள் குடியிருப்பு பகுதியில் வாடகை வீட்டின் 2வது மாடியில் இறந்து கிடந்திருக்கிறாரு. பிரபல நடிகையின் கணவர் மகனுடன் தற்கொலை செய்து ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. ரசிகர்கள் எல்லாமே பதறி போயிருக்காங்க. இது குறித்து நடிகை தியாவுக்கு அவரது கணவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் ஷரீப் அவர்கள் குழந்தை கொன்று விட்டதாகவும் தானும் தற்கொலை செய்து கொண்டதாகவும் செய்திகள் பரவி வந்தது. கேரள மாநிலம் வலாஞ்சேரியை சேர்ந்த ஷரீப் சவகட்டை சேர்ந்த நடிகை தியாவை கடந்த 6 ஆண்டுகளாக முன்பு திருமணம் செய்து கொண்டாங்க. அவர்களின் திருமண வாழ்க்கை ஒரு குழந்தை பிறப்பிற்கு பின்னால் தோல்வியில் முடிந்த பின்பு இந்த ஜோடி தனித்தனியாக தான் வாழ முடிவு செய்தாங்க. தியா அலுவாலில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த நிலையில ஷரீப் 3 வாரங்களாக முன்பு தனது மகனுடன் வாடகை வீட்டுல குடியேறி போனாங்க. இந்த நிலையில ஷரீப் தியாவுக்கும் போன் செய்து தங்கள் மகனை கொலை செய்து பின்பு தற்கொலை செய்து கொள்ளும் தன்னுடைய முடிவை பற்றி நடிகை தியா கவுடாவிடம் தெரிவித்திருக்காரு. கணவரின் தொலைபேசி அழைப்பால் பதற்றமடைந்த தியா ஷரீப்பின் பக்கத்தில் வீட்டுக்காரிடம் விவாதத்தை கூறி ஷரீப்பின் தற்கொலை முயற்சியை தடுத்து நிறுத்துமாறு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக வீட்டுக்கு சென்று பார்த்தபோது ஷரீப் மற்றும் மகன் இருவருமே இறந்து கிடந்திருக்காங்க. அவர்கள் உடலை பார்க்க இறுதி வரை தியா வரவே இல்லை என போலீசார் தெரிவித்திருக்காங்க. இருவரது உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த போலீசார் பிரேத பரிசோதனைக்கு பின்பு வாலஞ்சேரியை சேர்ந்த ஷரீப்பின் உறவினர்கள் ஒப்படைத்தாங்க. அவர்கள் இருவருமே சடலங்களை கைப்பற்றி இறுதிச் சடங்குக்கு மலப்புரத்திற்கு கொண்டு சென்றாங்க. சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில இருவருமே தற்கொலை நடிகை தியா தான் காரணம் என்று சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் கடுமையாக அவங்களை விமர்சித்து வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.